ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம். ஈஸி மோடில் தான் ப்ளே பண்ண போகிறோம். இருந்தாலும் பயமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் வந்து திக் மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பெரிய திக் மூமெண்ட்ஸு. விளாண்ட எனக்கு தான்டா தெரியும். வெயிட் பண்ணுறேன், என்னை பேச விட்றா ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே, அது எதுக்குன்னு எனக்கு தெரில. பண்ணி விட்டுட்டு அது ஏன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களால் இந்த வீடியோவை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுதுன்னு ஷேர் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் தானே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் தட்டி விட்டு போயிடுங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இவன் பேசுகிறலாம் நம்ம கண்டுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். அந்த ஜாடி அங்கே தூக்கி போட்டேன், அது எங்கே போகும்னு தெரில. ஆனால் கிராணி அங்கே போகும்னு நினச்சா நம்மளை பார்த்துட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இது அநியாயம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி நம்மளை ஏமாத்துது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது சீட் பண்ணுற மாதிரி நான் அந்த வீடியோவில் ஒரு இடத்துல சீட் பண்ணேன். தயவுசெய்து என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்க. நான் அடுத்த வீடியோவில் அந்த சீட் பண்ணாமல் கன்ஃபார்ம் நேர்மையாக, ஐயோ அது போயிடுச்சான்னு பார்க்குறேன்னு சத்தம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நேர்மையாக வந்து நான் எஸ்கேப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நேர்மையாக பண்ணிட்டாலும் அதை நான் சொல்கிறேன்டா, இப்போயே சொல்லிட்டா அப்புறம் வந்து வேஸ்ட்டாக போயிடும்டா. நான் வந்து அவங்கள வந்து அவ்வளோ நேரம் பார்க்க வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி வந்து பார்த்துட்டு இப்போ போகுது ஃப்ரெண்ட்ஸ். போயிடுச்சா? அதெல்லாம் இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ், இது போக மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராணி கேம் யார் யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்களோ அவங்க எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எத்தனை பேர் அந்த மொட்டை முட்டையை அடிக்காமீங்களோ லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிட்டு இந்த இந்த கிராணிலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்றவங்களாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசுனது இருக்கட்டும், கேமை பற்றி கொஞ்சம் பேசி கொஞ்சம் கேம் பற்றி விளையாடலாம். ஆமாண்டா, அதான்டா நான் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட நம்ம இது பண்ணிக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. ரொம்ப பயமாக இருக்கே. என்ன இப்படி பயப்படுற? ஐயோ, வெயிட் பண்ணுறா. ஓ, இன்ஸ்பயர் ஆனில சேனல் அவங்களாம் எப்படி தெரியுமா விளாடுவாங்க கிராணியா? இப்போ தாண்டா தெரியுது. அந்த அவங்க இப்போ கிராணி விளாண்டு போடுறப்பெல்லாம் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அசால்ட்டாக போட்டு காசு சம்பாரிச்சிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன். விளையாடுறப்ப தானே கஷ்டம் தெரியுது. ஆனால் ப்ரோ பிளேயர் ஆகிடுவேன்டா பாரு. எக்ஸ்ட்ரீம் உள்ள ஒரு நாள் வந்து எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எஸ்கேப் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வந்து நான் என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன். ஒரு ஃபைனலாக டோர் எஸ்கேப் பண்ணேன். அடுத்து என்ன எஸ்கேப் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லடா. நம்ம ஒன்றும் அப்படி இழுத்து வியூஸு சப்ஸ்கிரைப்ஸ்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட்கன் பாட்டு கிடச்சிருக்கு. இதை போய் சேஃபாக வைக்கணும். நான் எதுக்கு இந்த இடத்துல உட்காரனே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் நிறைய இடத்துல உட்காந்துருப்பேன். அது ஏதோ ஒரு பதட்டத்தில் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு சத்தத்தை போட்டு நம்ம அந்த சைடு போயிடலாம். கிராண்ட் இந்த சைடு வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போ ஆனால் இதை தட்டி விட்டால் சவுண்டு கேட்குமே. இப்போ திருப்பி இங்கிட்டு சவுண்டு போட்டு போகலாமா? அப்போ திருப்பி இங்கிட்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இங்கே போட்டால் சத்தம் கேட்கலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம படியில் போட்டு எடுத்துருவோம். இப்போ கிராணி இங்கிட்ட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகாக போய்ட்டு ஷார்ட்கன் பாட்டை வச்சுட்டு அப்படியே காருக்கிட்ட என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு ஷார்ட்கன் பாட் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இப்போ இருக்கா என்னன்னு தெரில, பார்ப்போம். இந்த கட்டையை தள்ளி விடாம ஓரமாக போயிட்டேன். அதெல்லாம் விவரம்டா. உங்களை ஏதாவது யோசிக்கிறாங்க. நீ யோசிச்சியாப்ப இந்த கிண்டல் தான். அப்போ நீ என்ன சொல்கிறப்ப நான் ஒன்றும் சொல்லக்கூடாதா ஃப்ரெண்ட்ஸ்? வெப்பன் கீ கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சத்தம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வெப்பன் இல்லாமல் கிராணியை கொல்லுவோம். அடுத்து வெப்பனை எடுத்துகிட்டு கொண்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு திருப்பி எடுத்துக்கணும். அப்புறம் திருப்பி வந்து கிராணி சாகுற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். வருதா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏய், எங்கே இருக்க? வந்துரு, சீக்கிரம் வா. கிளவி முதல்ல உள்ள வந்தப்போ அடிக்க அவ்வளோ வேகமாக வந்தேன். இப்போ அந்த வேகத்தையே காணும். நாங்கள் ஒளிஞ்சுக்கிட்டோன்னு தெரிஞ்சிருச்சா? ஒருவேளை நம்ம கொல்ல போகிறோம், பிளான் பண்ணி கொல்ல போகிறோன்னு அதுக்கு தெரியும் போலடா.
ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வருது வருது. விலகு விலகு வேங்கை வெளியே வருது. வேங்கைக்கு போடலாம் பூட்டை சாவடிக்கலாம். வேங்கை வெளியே வருது பாட்டா இல்லை அது நம்ம தானடா பண்ணோம். இருந்தாலும் அதுக்கு தானே ஐயோ பண்ணோம். பரவாயில்ல அதான் அங்கே கொண்டுட்டோம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ். இதை தட்டி விட்டு போயிடலாம். அதை தட்டி விடணுமா தொட்டு அதை கீழே தட்டி விடணுமா? இல்லை தட்டி விட்டால் தான் விழுவும், தொட்டாலாம் விழுவாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெப்பன் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிழத்தி கவி சாகுது. அது ஒரு 2 நிமிஷம் டார்ச்சலே இல்லை. இதுவே நான் அதை வெயிட் பண்ணி அது சாகுற வரையும் நின்று இருந்தேன்னா இந்த டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸு. யாராவது கிராணி விளையாடுறப்ப அதை கொண்டுட்டு அது சாகுறதெல்லாம் வேடிக்கை பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ருசிக்கிறேன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அடிச்சிடணும். ஐயோ வேஸ்ட்டாக போச்சு. ஊரி பார்த்து அடிக்கிறதில்ல. ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதெல்லாம் போய் பெருசாக பேசலாமா? ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 3 ஒரு தடவை தான்டா மிஸ் ஆகும். அப்படியே இங்கே என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காக்கா ஃபுட்டு ஷாட்கன் பாட்டெலாம் நம்மளுக்கு தேவையில்ல, நம்மளுக்கு தான் வெப்பன் இருக்கே அது போதும். அப்படி சாதாரணமாக நினச்சிடாப்பா. இதில் 3 தான். புல்லட் நிறையா இருக்கும் இந்த கேமுக்குள்ளே. யார் சொன்னா? அதுவும் லிமிட்டடாக தான்டா வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இதில் ஒன்றும் இல்லை. இன்ஜின் பாட்டு இங்கே இருக்கா? இன்ஜின் பாட்டு இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. நானே என்னென்னமோ விளையாடிக்கிட்டு இருக்கேன்டா. கோஆப்ரேட் பண்ணுறா. என்னை விட்டு நீ பாட்டு பேசிக்கிருக்கா. நான் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிருக்கேன். அந்த கிளவியே எனக்கு கண்டுக்க மாட்டேங்குது. நீ ஏன் எனக்கு அது கண்டுக்க? கிளவியை உன்னை கண்டுக்கணும். நீ என்ன பிளேயரா? சத்தத்தை போட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அது இல்லை கிடக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சத்தத்தை போட்டோன்னா அது அங்கே வந்துடும். இப்போ வந்து நம்ம அழகாக இங்கே போய் ஆனால் இந்த பிளேட்டு கீழே வந்துச்சுன்னா சவுண்டு கேட்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், நம்ம கன் பார்ட் போட்டப்பே சவுண்டு கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். பேலாக்கி கிடச்சிருக்கு. நம்ம வந்து அப்போ டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் முன்னாடியே சொல்லிட்டுல இன்ட்ரெஸ்ட்லே. ஆனால் நான் வந்து உண்மையாக விளையாடுறப்ப ப்ளே பண்ணுறப்ப பேலாக்கி கிடச்சதுக்கப்புறம் தான்டா முடிவு பண்ணேன். ஆனால் அப்பயும் நான் வந்து டோர் எஸ்கேப் பண்ணலான்னு முடிவு எடுக்கல. ஏன்னா இங்கே கார் இது கார் இதுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு சரி இதை ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு. என்ன பேசுறதுன்னு தெரில. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது? போனா இப்போ வந்து இது திறந்து விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறது? வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது விளையாண்டது நான் தான். ஆனால் அடுத்து என்ன பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அடுத்து இதை பண்ணலாம்னு சொல்லலாம். நான் வந்து அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளவி எங்கே இருக்கா? இருந்தால் என்ன டக்குன்னு வெப்பனை எடுத்துருவோம். இப்போ சத்தத்தை போட்டிருக்கோம். அந்த வந்துருச்சுல. வாடி வா கிளவி வருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது டைமை எவ்வளோ வேஸ்ட் ஆக்கியிருக்கும் பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இதை திறந்து விட்டு போகிறேன்னா அது என்னை போவே விடாது பாருங்கள். இல்லை ஆமாம் இப்போ தான் நினைக்கிறேன். அது காக்காவுக்கு ஃபுட்டு போடலான்னு எடுத்துகிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னை போவே விடாது. இங்கே பாருங்களேன், வலியே விடாது. சொட்டை நவுறு சாவுறதுக்கு முன்னே எடுக்க முடியுதான் பாரு. அதெல்லாம் முடியாதுடா. ட்ரை பண்ணலான்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி வேஸ்ட்டாக போயிருக்கு. போகல மறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயிடலாம். இது சாவுறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுக்குதுன்னா செத்ததுக்கப்புறம் தொல்லை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது பேய் தானா இல்லை பேய் மாதிரி நடிக்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் இந்த டவுட்டு இருக்குது. இது பேயா இல்லை உண்மையான ஒரு ஹியூமனா அப்படின்றத சொல்லுங்கள். பேயாக இருந்தால் எப்படி கொல்ல முடியும்? அதான் ஆல்ரெடி செத்து போயிருக்கும்ல. இப்போ வந்து நம்ம அதுக்கு மயக்க ஊசி தாண்டா போட்டிருக்கோம். மயக்க ஊசி அப்படி படாது அப்படியே பூந்து போயிடுமே. அதுவும் இறா அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை கேட்டிருக்கோம், வியூவர்ஸ்கிட்ட கேட்டிருக்கோம், அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் என்ன வெயிட் பண்ண? ஆமாம், அப்படியே அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்குன்னு இருக்குது 14 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸாக நான் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். காக்காட்டு என்ன இருக்குன்னு வந்து காக்கு வீடு தேவையாது நமக்கு. சரி பரவாயில்ல விட, எடுத்துட்டு விட்டாரியே சாப்பிடணுமா? உண்மைதான், காசும் இல்லை பணமும் இல்லை. ரிமோட் கண்ட்ரோல் இது வந்து அந்த
படிக்கட்டுக்கிட்ட ஒரு இடம் இருக்குமே அங்கே யூஸ் பண்ணுவோமே அதானே இது? நான் பாட்டு பாட போகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. வருது விலகி இல்லை இப்போல்லாம் நீ அந்த பாடத்தை பாட தேவையில்ல. வெளியே வருது. சேனேரு சொட்டைக்கு பாடல, நமக்கு பாடுறோம். எஸ்கேப் பண்ணுறப்ப பாடிக்கலாம், வெயிட் பண்ணு. எஸ்கேப் பண்ணுறப்போ உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், அப்போ பாடு. இப்போ வந்து இதை திறந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெப்பர் ஸ்ப்ரே கிராணி கண்ணில் அடிச்சு விடலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ வந்து நேரம் கிராணி ஸ்பானாக இருக்குமா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிராணி முன்னாடியே வரும்னு தெரியும், அதனால தான் கிராணி ஸ்பானாக இருக்குமான்னு கேட்டேன். பட்டு நான் வந்து அந்த இடத்துல வேணும்னு பண்ணல. நான் வந்து வெப்பன் எடுக்க போகலான்னு பார்த்தேன். நடுவில் இது இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெல் அடிக்கும்ல, அதுக்கு தான் பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம போட்ட சத்தத்தை கேட்டு அது வந்து என்னை அடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாவுலே செத்து போலையே. சரி விடு. இப்போ வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்மளுக்கு இன்னும் 4 நாள் டைம் இருக்குது. 4 நாள் தானடா, அப்போ தானே டே 2. 4 நாள் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக எஸ்கேப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பாத்ரூமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்கு வந்து ஒரு முட்டுச்சந்து மாதிரி. நம்ம வந்து உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப கிராணி வந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு அதை விட்டு வெளில வர வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து யாரும் அதுக்குள்ளே வந்து ஆரம்பத்துலேயே கிராணியை வர வச்சுட்டு உள்ளே போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து வெளில வர்றது கஷ்டம். கிராணி நம்மளை எப்படியும் பிடிச்சிரும். அதனால் கிளவி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. இருக்காதரா, புக்கை போய் வச்சிடலாம்டா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவன் விளாண்டப்ப நான் பக்கத்திலே இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து அவனுக்கு ஒரு உள் மனசு சொல்லியிருக்கு, அதனால தான் சொல்லியிருக்கான். நான் இவன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப வீடியோவும் நான் பார்க்கல ஒரு ரவுண்டு. அதெல்லாம் இப்போ வேணாம், இரு என்ன பேச விடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது பேர் என்ன, சரி மயக்க ஊசி எடுத்து போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிராணிக்கு. சொட்டை கிளவி ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவையும் அதே மாதிரி பண்ணுமா? இந்த தடவை பண்ணல இல்லைடா. ஆமாம், நீ தான் பக்கத்துலேயே இல்லைல்ல. போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. புக்கு வச்சோமா இல்லையாடா? கிராணியை பார்த்தோன்னே போட்டு ஓடி வந்துட்டோமா? ஆமாம். கிராணி இங்கே போட்டோமா இல்லை கீழே போட்டோமா? கீழெல்லாம் போடல, அந்த சைடில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் டேப்பு போட்டு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போட்ட மாதிரி இருக்குது. அது இங்கே இருக்குடா. நான் எப்படா இங்கே தூக்கி போட்டேன்? நான் ஓடுறப்ப கவனிக்கலையோ? அவசரத்தில் நான் கேம் விளாட்றப்பையும் கவனிக்கல. ஐயோ, வைக்கக்கூடாது, ட்ராப் பண்ணக்கூடாதுல, வைக்கணும். பைத்தியக்காரா, இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளாண்டுருக்கியா இல்லை விளாண்டதான் பார்த்துருக்கியா? ப்ராக்டிஸ் மூடில் விளாண்டுருக்கேன்டா. கிராணியை வச்சுட்டு இப்போ தான்டா ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். உள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நானே வந்து உள்ளே நினச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு. இப்போ வந்து நானே இதுக்கு முன்னாடி இந்த கேமை ப்ளே பண்ணது கூட இல்லை. எனக்கு இது நான் வந்து விளாண்டதை பார்த்துருக்கேன். மேபி நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னு இது க்ரோயே கார்டனில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணி வேணால் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரோயே கார்டனா? அது லெவல் டெவில் இல்லை? ஆமாம் க்ரோயே கார்டன் தான். ஆமாம் அப்போ தான் எனக்கு தெரியாதா? சரி விடு முதல்ல இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், இங்கே நம்ம என்ன எடுத்தோம்? ஃப்ரெண்ட்ஸ், ஹேமர் இப்போ எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து லென்த் அதிகமாக இருக்குன்னு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் வந்து இதை பார்ட் 1 பார்ட் 2 போடலான்னு பார்த்தேன். அப்படி போட்டால் நல்லா இருக்காதுன்னு ஒரே பார்ட்டாக போடலான்னு ஒரு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி விடு, நீ தான் சொன்ன, ஒத்துக்கிறேன். ஏதாவது சொல்லி சமாளிக்கிறான்னு பார்த்தேன், ஒன்றும் வாயில் வரல, அதான் செத்த நேரம் அமைதியாயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிராணியை கொன்னோமா இல்லையா? இப்போ கிராணி வருமா வராதா? ஒரே பயமாக இருக்கியே. தேவையில்லாத இது எதாவது கொடுத்தா, ஏன்னா நான் வெறி ஆகிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா அப்படி தான் கிடைக்க போகுது. ஆனால் சத்தியமாக எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு தெரியலடா. இன்ஜின் பாட்டா இல்லை, கருமம் பிடிச்சி சிக்கனு. நான் அந்த கிளவி வீட்டில் நான் எல்லாத்தையும் சமைச்சு திங்க போகிறேன். அது அந்த மேலே ஒரு ஸ்பைடர் இருக்காது, கன்னுக்கு கூட புல்லட் வச்சுருப்பாங்க, எடுத்து சுட மாட்டோம். ஞாபகம் இருக்கா? நான் வந்து கேம் பிளே வீடியோ யாராச்சும் போட்டாங்கன்னா அதில் தான் பார்த்துருக்கேன். நம்ம பார்க்குற எல்லா சேனல்ஸ்லையுமே அது பண்ணியிருப்பாங்கடா. அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் இருக்கும். ஆனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் நான் அங்கே போவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். இப்போ வந்து சத்தத்தை அங்கிட்டு போட்டாச்சு, கிராணி அங்கிட்டு போயிடும். இப்போ ஆனால் இந்த இதை அடித்தோன்னா, பெல் அடித்தோன்னா திருப்பி கிராணி இங்கிட்டு வருமே. ஃபஸ்ட்டு இதை எடுத்து விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேமர் எடுத்தப்போ தான் நான் டோர் எஸ்கேப் பண்ணலான்னு முடிவு எடுத்தேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டோர் எஸ்கேப்புக்கு 2 பொருள் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பொருள் தானடா? ஃபஸ்ட்டு பேட்லாக் போட்டோம், இப்போ வந்து ஹேமரு. 2 பொருள் கிடச்சிருச்சு, இன்னும் 3 வேணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதில் வந்து நான் ஒரு பொருளுக்கு சீட் பண்ணியிருப்பேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் சீட் பண்ணாமல் நான் விளையாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன பண்ணேன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தால் இப்போயே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் நான் வேணாம் சொல்லிட்டா? வேணாம், நீ செவனேன்னு சரி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நானே சொல்லிடுறேன். கட்டிங் பிளேயர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரையும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செயின் கட்ரு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நான் எஸ்கேப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு சீட்டின்னு பேசியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஊர் உலகத்தில் நான் எத்தனை கேமிங் சேனல் பார்த்துருக்கேன். அதில் யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்கடா. அது வந்து ஒரு ஆப்ஷனல்லாம் வச்சுருப்பாங்க. சரி கூட இது இல்லைன்னா அதை வச்சு பண்ணிக்கலான்னு நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன். வேறு வழி இல்லாமல் வீடியோ லென்த்து ரொம்ப போகுதுன்னு அதை வச்சு முடிச்சிட்டேன். அதை தர்பூசணி எனக்கு பாய்த்தாடா. எனக்கு தெரிஞ்சு உள்ள ஸ்பார்க் பிளக் இருக்குன்னு நினைக்கிறேன். தர்பூசணிடா ஸ்பார்க் பிளக்கு, அந்த பிளக்கு இந்த பிளக்குன்ட்டு. சரி வெட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு பீஸு எனக்கு ஒரு பீஸு அடிச்சுக்காமல் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். ஓகே ஓகேவா இல்லைடா? ஓகே டீல் ஓகே. சரி நீ விடிஜி பேசுகிற ஸ்லாங்குக்கு போய் ஐயோ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேனே தெரில. ஆனால் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் கொன்னுட்டேன்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு வீடியோ பார்க்க பிடிக்கலன்னா மன்னிச்சிங்க. இவனுக்காக நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்கிறனால எப்படி பேசணும் என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஏதாவது நீங்கள் இதை மாற்றிக்கடா தம்பி அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் பாட்டுக்கு நீ வீடியோவே போடாதா தம்பின்னு யாரும் சொல்லாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு பிசி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம போட்ட ஜாடி இங்கே வந்து கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிராணி செத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா சொல்ல? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்கிட்ட பிசி எல்லாம் கிடையாது. ஃபோனில் தான் விளையாண்டு போடுறோம். அதனால் பிசியில் இருக்க கேம்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் விளையாடுறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன கேம் விளையாடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் மொபைல் கேமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்னடா கிடச்சிச்சு? ஸ்பார்க் பிளக்காடா? நான் ஒன்ட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் அதை பார்க்கவே இல்லைடா. ஆமாம் நான் ஒன்ட்டையே பேசிக்கிட்டு இருந்தேன். தெரியலையே, நீ உளறண்டா. இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐடியாவே இல்லையே. என்ன செவுத்துல போய் முட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சு இது எடுக்க வந்தேன்டா, செயின் கட்டுரு. நான் தான் வந்து கட்டிங் பிளேயர்ஸு எடுக்க வேணாம், அதை தேடி அலைய வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த கிளவியை பார்த்தா கூட பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சீவரில் ஸ்பைடர் மாம் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம மேலே இருப்போம்னா நான் சொன்னனால தானே கீழே வந்தேன். இல்லை எப்போ நீ அது நானாக தான் ஐயோ மறந்துட்டு போகிறோமேனு வந்தேன். நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ வீடியோ பக்கத்துலேயே இல்லை. ஆமாம் இல்லை நீ பாதியில் வந்தீல, எஸ்கேப் பண்ண போகிற நேரத்தில் வந்தீல. ஆமாம், அப்போ நீ தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் நீ தான் சொன்னேன். இப்போ வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் போகிறதுக்கே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்துடக்கூட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சொட்டா பின்னாடியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் ஸ்டிக்கையும் செயின் கட்டரையும் கீழே போட்டிருப்பேன். நான் கிராணியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு போட்டேனா எதுக்கு போட்டேனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்களா செயின் கட்டுற கீழே போட்டேனா, உட்டன் ஸ்டிக்கு எதுக்கு போட்டேன்னா ஒருவேளை சீவர் எஸ்கேப் பண்ணிடலான்னு ஒரு முடிவில் வந்துட்டோம். அப்படி இருந்தாலும் உனக்கு. ஆனால் நான் சீவர் எஸ்கேப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், டோர் எஸ்கேப் தான் பண்ணேன். ஸ்பெஷல் கீ உனக்கு கிடைக்கல, செயின் கட்டர் இருக்கு. ஸ்பெஷல் கீ இல்லைடா, அது ரஸ்டி பால்ல கீ. ஏதோ ஒன்று ஸ்பெஷல் கீனா இந்த ஸ்பைடருக்கு போடுறது தான் ஸ்பெஷல் கீ. அப்போ ஸ்பைடர் கீ இல்லையா? கிராணி வந்துருச்சா? நம்மளை பார்த்துருச்சா கிராணி? இல்லை, கிராணி நேரத்துக்கு வந்திருக்குமா? நானா கீழே எதுவும் நிற்கிதான்னு ஒரு எட்டு பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஓரளவு கொஞ்சம் தைரியமாக விளையாடுறான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கீழே குதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே ஏதோ கிராஸ் ஆகி போன மாதிரி இருந்துச்சுல, இல்லை அந்த பொருள் மின்னுதில் ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கிராணி இப்போ இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி பார்த்துக்கலாம். இப்போ என்ன நான் சீவருக்குள்ளே போகிறேன்னா ஒருவேளை அந்த அந்த ஐடியாவில் தான் பண்ணுறனோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ வந்து கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அதை நான் எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு போவேன்னு தெரில. ஆனால் போனேன் ஃப்ரெண்ட்ஸ், சீவருக்குள்ளே குதிச்சேன். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா, இங்கிட்ட இதை தூக்கி போட்டு எடுத்துட்டு இங்கிட்ட சவுண்டை விட்டு அப்படியே இங்கிட்ட ஓடி போயிடான். இல்லைடா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இரு பார்ப்போம். நானும் உன் கூட சேர்ந்து தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணு.
நான் உன் கூட பாட்டியில் வந்தேண்ணா. ஆமாம், அப்போ நான் அதான் சொன்னேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு உட்காந்தனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உட்காந்தேன். அது ஏன்னு நான் சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ், கிராணி இருக்கான்னு உட்காந்து செக் பண்ணிக்கிறாப்புல. அப்படியா? அப்படியா நான் சொன்னேன்? நீ சொல்லாத, நான் சொல்கிறேன். சரி ரைட் விடு. இங்கே ஆமாம், இங்கே தான் சத்தம் கேட்காதுல, மறந்துட்டேன். மண்ணில் போய் இரும்ப போட்டால் நல்லா சத்தம் கேட்கும். அது மண்ணுன்னு உனக்கு கன்ஃபார்ம் தெரியுமா? பார்த்தா சாண்டு மாதிரி தான் தெரியுது. சாண்ட் இல்லைடா, மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுட்டு சாண்டுன்னு சொல்லக்கூடாது, அது டேர்ட்டுன்னு தானே சொல்லுவாங்க மைண்ட் கிராஃப்டில். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவன் மைண்ட் கிராஃப்ட் விளையாடல, மைண்ட் கிராஃப்ட் வீடியோ பார்த்துட்டு. மைண்ட் கிராஃப்ட் பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ்னா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவனே ஒத்துக்கிறான் பாருங்க, இவன் ஒரு சரியான மைண்ட் கிராஃப்ட் பைத்தியம். நம்ம ஆல்ரெடி ஒரு காக்வீல் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காக்வீல் மேபி இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இரு, இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம், வெயிட் பண்ணு. இதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. இதுக்கு முன்னாடி நான் இங்கே எதுவும் பார்த்ததில்ல, இருந்தாலும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த டிக் டிக் மூமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு, சீவர் தான் என்னை பொறுத்தவரையும் திக் திக் மூமெண்ட்ஸ். இப்போ வந்து அப்பா கிராஸ் ஆகிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அப்படியே திரும்பி வந்தால் என்னடா பண்ணுவேன்? இல்லை, நான் இதுக்கிட்ட ஒரு தடவை கடி வாங்கினேன்னு நினைக்கிறேன்டா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவன்ட்ட சொல்கிறது இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இல்லையே, நீ வளராத, இரு நான் பேசுகிறேன் இரு. இப்போ என்ன பண்ணுறோம் எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்கே பார்க்க வந்த நாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சீவரில் நிறைய பொருள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ என்னன்னு தெரில. நம்ம வீல் கிராங்க் எடுத்துகிட்டு வந்தோம்னா, வீல் கிராங்க் நீ எங்கேயாவது பார்த்தியா? வீல் கிராங்க் எடுத்துகிட்டு வந்தோம்னா நிறையா பண்ணலாம்டா. ஸ்பைட்ரு வந்துருச்சுரோ அது வாயை பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் காமெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது பண்ணுறத பார்த்தா, ஆனால் பயமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது காலை வச்சு இழுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல நான் எந்த தைரியத்தில் அது நிற்கிறப்பே அது பின்னாடி வந்தேன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துருச்சாட்டிக்கு, எல்லாரும் எனக்கே தெரில. அவனுக்கே தெரியாமல் தைரியம் வந்துருச்சுங்கிறான். நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக்கெல்லாம் நம்மளுக்கு வேணாம்டா, நம்ம வந்து சப்ஸ்கிரைப் தான் நம்மளுக்கு முக்கியம். கிடச்ச வரையும் நம்ம வீடியோ வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராப்பு போட்டு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீ சொன்னீங்களா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வந்திருக்கேன். நான் சொன்னதான் கொஞ்சம் கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். டே அது ஏதோ நான் ஃப்ளூக்கெலாம் பண்ணுறேன், நீ முன்னாடியே ஏதோ எனக்கு ஐடியா கொடுத்துட்ட. இப்போ நான் சத்தம் போட்டுட்டேன். ஐயோ வந்துருமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேகத்தில்? இல்லை வரல. அப்போ நான் அடி வாங்கலை, ஒரு அடி தான் வாங்கினேன் கிரானிட்டை, என் ஞாபகம் இருக்குது. ஈஸிங்கிறதுனால அந்த ட்ராப்பை ஈஸியாக எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இல்லை, ஈஸினா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், கிராணி ஸ்லோவாக வரும், நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போவோம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, கிராணி கொஞ்சம் ஸ்லோவாக வரும். எக்ஸ்ட்ரீம் உள்ள பார்த்துருக்கியா? நீங்கள் பார்த்துல வாமா இந்த ஜெனிகேமிங் அக்கா கேட் எஸ்கேப் பண்ணுவாங்கள்ல, அப்போ அப்படியே ஸ்வைன் போயிட்டு வரும்ல, அந்த கீழே ஒரு ரோபோட் இருக்கும்ல, அதை அந்த டிக்கெட் வாங்குற மிஷினு, அது சத்தம் போட்டோன்னே இவங்க போய் ஒளிஞ்சோடனே எவ்வளோ வேகமாக போகும் பார்த்துருக்கியா? வாமா மின்னலே அந்த மாதிரி இருக்கும். இல்லை வாமா மின்னல் தான் வரும், நீ வேறு எதையோ இது கூட மிக்ஸ் பண்ணி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், ஒரு விஷயம் நடக்கும். அந்த ஸ்பைட்ரு என்னென்னலாம் பண்ணுன்னு பாருங்களேன், என்னை போவே விடாது. இல்லை அப்போ என் பாதையை மறைச்சிரும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது திறந்தப்போ பேரலாக்கி இருந்துச்சுன்னா இங்கே வந்து மாஸ்டர் கீ இருக்குன்னு நினச்சி நான் வந்தேன், அதே மாதிரியே இருந்துச்சு. அதான் உண்மை. ஏன்டா குறைச்சா சொல்கிறேன், அவங்களுக்கு புரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே மாஸ்டர் கீ இருந்துச்சு, அதான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து நம்ம எடுத்தது பெருசு இல்லை, சேஃபாக போகணும். சேஃபாகன்றதோட ஐயோ வந்துருச்சுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த நேரத்துலலாம் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த மூலையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். இருக்கும்போது 2 பேருக்கும் கால் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ரியாக்ஷன்லாம் என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா இப்போ பார்த்தா பயமாகவே இல்லை. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த திக் மூமெண்ட். இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து நான் வெளில போகிறப்ப தான் பயந்துக்கிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் போவே மாட்டேது? அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் போவாதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இந்தாண்ட போவோம், இருங்க இந்த ரூட் வழியாக போயிடுவோமாடா. இருந்தாலும் விளையாடும்போது அதான் சொல்கிறேன், அதனால தான் நீ சொல்கிறேன். கடைசியில் அந்த கிராணியை இங்கே காலு தானே
இங்கே அந்த கால் தானே தெரியுது. நான் அதை சொன்னவும் தான் நின்றுது. இதுக்கு சத்தம் போட்டால் கேட்காதாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிராணிக்கு மட்டும்தான் சத்தம் போட்டால் கேட்கும்னு நினைக்கிறேன். நீ வந்து எப்போ அந்த பாட்டு பாடணுன்னா எஸ்கேப் பண்ணுறப்போ பாடணும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இப்போ தான் மினி ஹார்ட் அட்டாக் ஃப்ரெண்ட்ஸ். மினி ஹார்ட் அட்டாக். அது என்னடா ஹார்ட் அட்டாக் தானே? ஹார்ட் அட்டாக் ஃப்ரெண்ட்ஸ். அது போகட்டும் பொறுமையாக ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருச்சு. இல்லை மியூசிக் கேட்கல, அது பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லா பொருளும் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த கட்டிங் பிளேயர்ஸ்க்கு பதிலாக செயின் கட்டர் யூஸ் பண்ணதுக்கு எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் அடுத்த வீடியோவில் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி எஸ்கேப் பண்ணுறேன். எடுக்கலையாடா கோடு நான் எடுத்தேனா? கோடு எடுக்காமே நம்ம எப்படி இது பண்ணோம்? எனக்கு டவுட்டு. இப்போ வந்து நியூ வருஷனில் கோடு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கோடு எடுத்தேனா? இரு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராணி கிட்ட போட்டோம். நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு கோடு எடுத்தோமா இல்லையான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கோடே எடுக்கலடா. அப்போ நம்ம அவுட்டு தானா ஃப்ரெண்ட்ஸ்? என்னன்னு தெரில. சப்போஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்படி ஒருவேளை நான் கோடு எடுக்காமே எஸ்கேப் பண்ணியிருந்தேன்னா அது எதாவது கிளிச்சாக இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி வந்துருச்சு. பாட்டு பாட ரெடியாக இருந்துக்க. இல்லைனா நானே பாடிக்கிறேன். இல்லை நான் பாடுறேன். நீ வந்து வெளியே வருதுன்னு சொல்லாத, வெளியே போகுதுன்னு சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை நம்ம சொட்டை கிளவியை பார்த்துட்டு போயிடலாம். சீக்கிரம் வா. வருது ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் வரணும். டக்குன்னு சொட்டை பாய். இதை கொண்டுட்டு போகலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெப்பனை காணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். வெளியே போகுதுன்னா நான் என்னடா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டக்குன்னு வேகமாக வரும் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்கள் வந்து ஒரு செகண்ட் பயந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே நம்மளை வந்து பிடிச்சிருச்சோன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களா வரும் பாருங்களேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையும் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராணி கிராம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.